ஹலோ மக்களே. ஸோ திருச்சி டு சென்னை போகலாமா? திருச்சி டு சென்னை மட்டும் கிடையாதுங்க, அதுக்கப்புறமும் நம்ம பயணிக்க போகிறோம். ஸோ செம்மையாக கிளம்பி ரெடியாகி வந்துட்டேன் ஜங்ஷனுக்கு. தேஜஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். நேராக சென்னை வீட்டுக்கு வந்துட்டோம். வெளிநாடு பயணிப்போமா? நிறைய திங்ஸ் இருக்குல்ல. ஆமாங்க, புர்காஸ் மட்டுமே ஒரு 2-3 இருக்குது. அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸு, ஸ்நாக்ஸுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ராத்திரி 1 மணிக்கெல்லாம் நான் கேப் புக் பண்ணேன். கிட்டத்தட்ட 10 கேபு கேன்சல் பண்ணிவிட்டு 11வது கேபாக ஒரு ஐயப்பன் சாமி, ஸோ மாலை போட்ட சாமி தான் வந்திருந்தாங்க. அவர் ரொம்ப நல்லா என்கிட்ட பேசினாங்க. பத்திரமாவும் கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் விட்டாங்க. 5:40க்கு நாங்கள் சீக்கிரமாகவே வந்து மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏற போகிறோம். கண்டிப்பாக வந்து ஈவெண்ட்டுக்காக மட்டும் போல். உங்கள் எல்லாருக்குமே மேபி என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஒரே ஒரு இடம் தான். என் மனசு கஷ்டமாக இருந்தால் அடுத்த நிமிஷம் அங்கே போயிடுவேன். அங்கே போயிடுவேன்னு சொல்கிறத விட என்னை அங்கே அழைப்பு வந்துடும். ஸோ நான் சின்னதாக அப்செட் ஆனால் கூட கண்டிப்பாக அந்த இடத்துக்கு என்னை உடனே கூப்பிட்ருவாங்க. அப்படி ஒரு கனெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஏர்போர்ட் வந்தாச்சு, ஃப்ளைட் ஏறியாச்சு. நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத முடிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஸோ வந்து இறங்கினோடனே எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு என் தம்பி எவ்வளவு லேட்டாக வந்தான் தெரியுமா? ஸோ அண்ணனும் என் கூட நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. ரஹமத்துல்லா என் கூட பிறந்திருந்தா கூட இப்படி பார்த்துக்க மாட்டான். அவ்வளோ என்னை பார்த்துப்பான் என் தம்பி. அண்ட் சரவணன் ஆல்சோ இன்றைக்கி கலக்க தான் போகிறோம்.